குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை தெனாலிராமன் கதைகள் பகுதி 4. இந்த கதையுடைய பெயர் தங்க மாம்பழமும் சூட்டுக்கோளும். இந்த கதை என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு சமயம் மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசவையில் மிகவும் சோகமாக காணப்பட்டார். அதை பார்த்த அமைச்சர்கள் தங்களின் சோகத்திற்கான காரணம் என்ன என்று கேட்டனர். அமைச்சர்களே, நாளை எனது தாயாரின் முதலாவது நினைவு நாள். அவர் இறக்கும் தருவாயில் மாம்பழம் சாப்பிட ஆசைப்பட்டார். ஆனால் மாம்பழம் கொண்டு வந்து தருவதற்குள் அவர் இறந்து விட்டார். அதனால் அவரது ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்குமோ என்ற கவலைதான் என் மனதை மிகவும் வாட்டுகிறது என்றார் மன்னர். கிருஷ்ணதேவராயர் வந்து அவர்தான் மன்னரு. அவர் ரொம்ப சோகமா இருக்காரு. அதனால அவரோட அமைச்சர்கள் எல்லாம் பார்த்துட்டு, நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அமைச்சர்கள் கிட்ட மன்னர் சொல்றாரு, இந்த மாதிரி என் தாயாரோட முதலாவது நினைவு நாளு. அவங்க இறக்குற தருவாயில இருக்கும்போது மாம்பழம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க. ஆனா நான் மாம்பழம் கொண்டு வர்றதுக்குள்ள அவங்க ஆனா இறந்துட்டாங்க. அதனால அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதனால அவங்க ஆத்மா சாந்தி அடையாம இருக்குமோன்ற கவலைதான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ரொம்ப கவலைப்படுறாரு. அதை கேட்ட அமைச்சர்கள் நமது அரண்மனை புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்போம் என்று கூறினார்கள். அவர்கள் கூறியபடியே புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்டார் மன்னர். இத கேட்டுட்டு அமைச்சர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அரண்மனையில புரோகிதர்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஆலோசனை கேட்போம். அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே முடிவு பண்ணி இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அவர்கள் கூறியபடியே புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்டார் மன்னர். பேராசை பிடித்த புரோகிதர்கள் 108 தங்க மாம்பழங்களை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால் தங்களுடைய தாயாரின் ஆத்மா சாந்தி அடையும் என்றனர். இந்த புரோகிதர்கள் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு சாதகமா அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க 108 தங்க மாம்பழத்தை 108 உம் புரோகிதர்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மன்னருமே சம்மதிச்சிடுறாரு. தங்கத்தால் 108 மாம்பழங்கள் செய்ய ஏற்பாடு செய்தார் மன்னர். அந்த 108 தங்க மாம்பழங்களை 108 புரோகிதர்களுக்கும் கொடுத்தார். புரோகிதர்களும் மிக்க மகிழ்ச்சியுடன் தங்க மாம்பழங்களை பெற்றுக்கொண்டனர். 108 பேருக்கும் 108 புரோகிதர்களுக்கும் 108 தங்க மாம்பழத்தை கொடுத்துட்டாரு. அவங்க சந்தோஷமா இது எல்லாமே வாங்கிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த தெனாலிராமன் அந்த 108 தங்க மாம்பழங்களை செய்ய தேவையான தங்கங்களை ஏழை மக்களுக்கு கொடுத்தால் அவர்களாவது பயனடைவார்கள். இந்த புரோகிதர்கள் மிகவும் பேராசை பிடித்தவர்களாகவும் மன்னரை ஏமாற்றுபவர்களாகவும் இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு தெனாலிராமன் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த புரோகிதர்கள் எல்லாருமே மன்னரை ஏமாத்தி இந்த 108 தங்க மாம்பழத்தை வாங்கிட்டாங்க. இது எல்லாமே ஏழை மக்களுக்கு கொடுத்திருந்தா அவங்களுக்கு எல்லாருக்குமே பயன் அடைஞ்சிருக்கும். ஆனா இவங்களுக்கு பேராசை பிடிச்ச இவங்களுக்கு போய் மன்னர் கொடுத்து அவர் ஏமாந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சரியான பாடத்தை நம்ம புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு பண்றாரு தெனாலிராமன். உடனே அரண்மனைக்கு சென்று புரோகிதர்களை சந்தித்தார். என் தாயார் நினைவு நாள் வருகிறது. என் தாயாரின் இறுதி ஆசையை நிறைவேற்றவில்லை என்ற குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன். தாங்கள் அனைவரும் அதற்கான பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்றார். உடனே புரோகிதர்களும் தங்க மாம்பழ பரிகாரம் நன்றாக வேலை செய்கிறதே என்று எண்ணியபடி நாங்கள் கண்டிப்பாக வருகிறோம் என்றனர். புரோகிதர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் தெனாலிராமன் வீட்டிற்கு வந்தனர். இந்த மாதிரியே மன்னர் சொன்ன அதே காரணத்தையே தெனாலிராமன் சொல்றாரு. இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு நினைவு நாள் வருது, அதனால நீங்க வந்தீங்கன்னா நான் அஹ் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ற மாதிரி அதான் எங்க அம்மாவோட ஆசை நிறைவேறல இதெல்லாம் சொல்லி அவங்க வீட்டுக்கு தெனாலிராமன் அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? தெனாலிராமனும் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்று அமரச் செய்தார். அவர்களுக்கு தெரியாமல் கதவுகளை 4 பக்கமும் தாழிட்டான். நன்கு பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் அனைவருக்கும் சூடு வைத்தான். புரோகிதர்கள் ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டே மன்னரிடம் சென்று முறையிட்டனர். தெனாலிராமன் என்ன பண்ணிட்டாருன்னா, சந்தோஷமா அவங்களெல்லாம் வீட்டுக்கு வந்த புரோகிதர்களை சந்தோஷமா வர வச்சு உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தெரியாம 4 பக்கமும் கதவு எல்லாம் சாத்திட்டு நல்லா பழுத்த இரும்பு கம்பி எடுத்து அவங்க எல்லாருக்கும் சூடு வச்சிடுறாரு. உடனே அவங்க எல்லாருமே ஐயோ அம்மான்னு கதறிட்டு கத்திட்டு போய் மன்னர்கிட்ட போய்
முறையிடுறாங்க. மன்னர் காவலாளிகளை அனுப்பி தெனாலிராமனை அழைத்து வருமாறு கூறினார். தெனாலிராமன் வந்ததும், ஏன் புரோகிதர்களுக்கு சூடு போட்டாய்? என்ன செயல் இது? ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்டார். மன்னர் ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி தெனாலிராமனை பார்த்து கேக்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மன்னா, என்னை மன்னிக்க வேண்டும். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். எனது தாயாருக்கு இறக்கும் தருவாயில் வலிப்பு நோய் வந்துவிட்டது. நான் வைத்தியரிடம் கேட்டதற்கு, நன்கு பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் சூடு வைத்தால் சரியாகிவிடும் என்று கூறினார். சூடு போடும் முன் எனது தாயார் இறந்து விட்டார். ஆகையால் அவரது ஆன்மா சாந்தியடைய 108 புரோகிதர்களுக்கு சூடு வைத்தால் சரியாகிவிடும் என்பதனால் இவர்களுக்கு சூடு போட்டேன். இதில் தவறேதும் இல்லையே என்று தெனாலிராமன் கூறினார். அதாவது மன்னர் கிட்ட மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு வலிப்பு நோய் வந்துருச்சு. அப்போ அந்த வைத்தியர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பழுக்க காய்ச்சன இரும்பு கம்பியால சூடு வச்சீங்கன்னா உங்க அம்மாவுக்கு சரியாயிடும்னு சொன்னாரு. அதுக்குள்ள எங்க அம்மா தவறிட்டாங்க. அதனாலதான் என்ன சொன்னாங்கன்னா, 108 புரோகிதர்களுக்கு இந்த மாதிரி பண்ணா எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொல்றாரு. இதை கேட்ட மன்னர் கடும் கோபம் கொண்டார். இது முட்டாள்தனமாக உள்ளது என்றார். இல்லை மன்னா, முன்பு தங்கள் தாயார் மாம்பழம் சாப்பிடாமல் இறந்ததால் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய 108 தங்க மாம்பழங்களை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தீர்களே, அது போலதான் இதுவும் அரசே என்றான் தெனாலிராமன். என்ன சொன்னார்னா தெனாலிராமன், நீங்க எப்படி உங்க அம்மாவுக்காக 108 புரோகிதர்களுக்கு 108 தங்க மாம்பழம் கொடுத்தீங்களோ, அதே மாதிரிதான் நானும் எங்க அம்மாவை நினைச்சு நான் இதெல்லாம் பண்ணேன். அப்போ இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் தெனாலிராமன் கேட்டுடுறாரு. இதை கேட்ட அரசர் தன் தவறை உணர்ந்தது மட்டும் இல்லாமல் தெனாலிராமனை பார்த்து, நான் செய்த தவறை உன் அறிவினால் தெளிய வைத்தாய் என்று பாராட்டவும் செய்தார். மேலும் புரோகிதர்களின் பேராசையையும் புரிந்து கொண்டார். புரோகிதர்கள் தங்களுடைய பேராசையை எண்ணி தலை கவிழ்ந்து நின்றனர். மன்னருக்கு தெனாலிராமன் சொல்ல எல்லாமே புரிஞ்சிடுச்சு. புரிஞ்சு தன்னோட தவற உணர்ந்து அவர் தெனாலிராமன் கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை பாராட்டுறாரு. புரோகிதர்களோட பேராசையை பத்தியும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால புரோகிதர்கள் எல்லாருமே என்ன ஆச்சு, அவங்களோட பேராசையை பத்தி அவங்களே நினைச்சு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கான கதை இவ்வளவுதான். இந்த கதை முடிஞ்சிருச்சு. எல்லாரும் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.